வணக்கம் எல்லாமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் 6 சாப்டர் இன்டிஜர் 5th சாப்டர் எக்ஸசைஸ் 5.3ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க சம் 6 என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 11 மைனஸ் 8 மைனஸ் ஆஃப் -3ன்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். சொல்யூஷன் பாருங்கள். 11 மைனஸ் 8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? அப்போ ப்ளஸ் 3. ரெண்டு ஒரே மாதிரியான சைன் வந்ததுன்னா ரெண்டு ஒரே மாதிரியான சைன் சேரும்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அது ++னாலும் சரி மைனஸ்னாலும் சரி ப்ளஸ் தான் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது இங்கே ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், இங்கே ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது. அப்போ ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜரை ஆட் பண்ணிடலாம். 14 மைனஸ் 8. 14 மைனஸ் 8 என்னது? 14லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்கள். 6. ஓகேவா? அப்போ பெரிய நம்பரோட சைன் எடுத்தோம். அதான் பெரிய நம்பர் என்னது? பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ ஆன்சர் பாசிட்டிவ் நம்பர் 6. புரிஞ்சதா உங்களுக்கு? வாங்க சம் பி சால்வ் பண்ணலாம். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம் சொல்யூஷன்லனா, ப்ராக்கெட்டை விட்டு நம்ம வெளியில் எடுத்து எழுதுவோம். -10 -3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வேறு சைன் தான் மைனஸ் தான் டாமினேட் பண்ணோம். -3 + 7. ஓகேவா? இங்கே ரெண்டு நெகட்டிவ் இன்டிஜர் இருக்குது. ரெண்டு நெகட்டிவ் இன்டிஜரையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் டு -13 + 7. ரெண்டு வேறு சைன் இருந்தால் என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பெரிய நம்பரோட சைனை ஆன்சரில் போட்டுடலாம். இப்போ 13ல் 7 போக எத்தனைன்னு சொல்லுங்கள். 13ல் 7 போக 6. இப்போ -6. ஓகேவா? பெரிய நம்பரோட சைன் போடணும். -6. ஓகேவா? வாங்க இப்போ சம் சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1ல் ப்ராக்கெட்லேருந்து எடுத்து எழுதணும். அப்போ -100 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆயிரும்? -19. சேம் சிம்பிள். மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ். ஓகேவா? 200. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை எழுதிக்கணும். அப்படி இப்போ எத்தனை நெகட்டிவ் இன்டிஜர் இருக்கோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போ -199 ப்ளஸ் 200. பெரிய நம்பர் எது? 200. 200லேருந்து 199 போக என்னது ஆன்சர்? 1. பெரிய நம்பர் எதுவோ அதோட சைன். அப்போ +1 பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே, 1 தான் ஆன்சர். புரிஞ்சதா? வாங்க சம் டி பார்க்கலாம். டி பாருங்கள். 61 அப்படி எழுதிக்கிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +51 +51. அது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -102. இப்போ ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கா? ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜரையும் ஆட் பண்ணிக்கணும். 61ஐயும் 51ஐயும் ஆட் பண்ண போகிறோம். 61ஐயும் 51ஐயும் ஆட் பண்ணால் 112 -102. 112லேருந்து 102வை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 10. பாசிட்டிவ் 10ஆ நெகட்டிவ் 10ஆ? பெரிய நம்பரோட சைன் என்னது? பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் 10. புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ சம் 7 பார்க்கலாமா? ஃப்ரம் த சம் ஆஃப் -18 and 80 சப்ட்ராக்ட் -8. இப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் த சம் ஆஃப்னு ரெண்டு நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் -18 + 80 இது ரெண்டையும் சம் பண்ணணும். தென் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சப்ட்ராக்ட் -8. இதை முதல்ல நம்மளுக்கு எழுத தெரியணும். ஓகேவா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு எழுத தெரியணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிப்போம். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வர ஆன்சருக்கு பெரிய நம்பரோட சைன் போடுவோம். அப்போ 80லேருந்து 18 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 62. பாசிட்டிவ் நம்பர் 62. ஓகேவா? பெரிய நம்பரோட சைன். ரிமைண்டர் இருக்க -8. இப்போ 62லேருந்து -8 பண்ணோம். 62லேருந்து இப்போ பாருங்கள், இங்கே சப்ட்ராக்ட் -8 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும்? -8ன்னு எழுதணும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். 62 + 8ன்னு ஆயிரும். அப்போ 70. புரிஞ்சதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் சம் ஆஃப்னு சொல்லியிருக்கனால -18 + 80 போட்டுக்கிட்டோம். சப்ட்ராக்ட் -8. ஸோ சப்ட்ராக்ட் -8. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது ரெண்டையும் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைனு தென் ஆட் பண்ணி எழுதியாச்சு. ஆன்சர் 70. இப்போ சம் 8 பாருங்கள். சேம் அதே மாதிரி தான். ஃப்ரம் த சம் ஆஃப் -32 -56. அப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? -32. ஓகேவா? -32 சம் ஆஃப் -56. ஓகேவா? இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கணும். தென் சப்ட்ராக்ட் -100. ஓகேவா? சப்ட்ராக்ட் -100. சப்ட்ராக்டுக்கு சப்ட்ராக்ஷன் சிம்பிள் போட்டணும்.
இப்போ பாருங்கள் -32 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆயிரும் மைனஸ் தான். ஸோ -56 ப்ராக்கெட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்துகிறோம். தென் -100 இப்படி. அதாவது இப்போ பெரிய ப்ராக்கெட்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ சின்ன ப்ராக்கெட்டையும் எடுக்க போகிறோம். 2 மைனஸ் நம்பர்ஸ்னால் என்ன பண்ணுவோம், 2 நெகட்டிவ் இன்டீஜர் இருந்தால் 2 நெகட்டிவ் இன்டீஜரை ஆட் பண்ணி எழுதிடுவோம். ஸோ -88 ஓகேவா. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -88. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +100. இப்போ 100லேருந்து 88 போக 12 சைன் பாசிட்டிவ் சைன். ஸோ +12 ஓகேவா. 9th சம் பாருங்கள். ராதா ஹேஸ் அ பக்கெட் தட் கேன் ஹோல்டு 2 liters ஆஃப் வாட்டர். ஒரு பக்கெட்டில் 2 லிட்டர் தண்ணியை அவள் ஹோல்ட் பண்ணியிருக்கா. டியூ டு த லீக்கேஜ் தேர் ரிமைன்ஸ் 1 liter அண்ட் 500 ml. அதில் என்ன ஆயிடுச்சு, தண்ணி லீக்கேஜ் ஆகுது. மிச்ச தண்ணி எவ்வளோ இருக்குது, 1 liter அண்ட் 500 ml. 1.5 லிட்டர் தண்ணி தான் மிச்சம் இருக்குது இந்த பக்கெட். அந்த பக்கெட்டில் மிச்சம் இருக்குது. அப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் ஹவு மச் வாட்டர் லீக்கடு ஃப்ரம் த பக்கெட். அப்போ மிச்சம் எவ்வளோ வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. இப்போ 2 லிட்டரு பக்கெட்டில் தண்ணி இருக்குது, 1.5 லிட்டரு போயிடுச்சு, மிச்சம் 1/2 லிட்டர் தான் இருக்குது. அது எப்படி எழுதணும்னு பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஹவு மச் வாட்டர் லீக்கடு ஃப்ரம் த பக்கெட்னு கேட்டிருக்காங்களா. அப்போ சொல்யூஷன் எப்படி எழுதணும், குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் லீக்கடு ஃப்ரம் த பக்கெட். நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் லீக்கேஜ் ஆகிருக்கு வாட்ரு அப்படின்றத நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2 liter -1 liter அண்ட் 500 ml ஓகேவா. இப்போ இதை எப்படி எழுதலாம், லிட்டரை ஒன்று மில்லி லிட்டராக மாற்றணும். ரெண்டுமே இருக்குது, லிட்டரும் இருக்குது மில்லி லிட்டரும் இருக்குது. இதை நம்ம மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலா என்னன்னா 1 liter = 1000 மில்லி லிட்டர். அப்போ 2000 மில்லி லிட்டர்னு ஆயிரும். இது இங்கே வந்து 1000 மில்லி லிட்டர் ப்ளஸ் 500 ml. அதாவது 1000 மில்லி லிட்டர் ப்ளஸ் 500 மில்லி லிட்டர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 1500 மில்லி லிட்டர்னு ஆயிரும். அப்போ 2000 ml-லேருந்து 1500 ml சப்ட்ராக்ட் பண்ணால் 500 ml ஓகேவா. லீக்கேஜ் ஆனது 500 ml. 500 ml என்னெல்லாம் சொல்லுவோம், 1/2 லிட்டர் சொல்லுவோமா, 1/2 லிட்டர்னு சொல்லுவோம். அப்போ 0.5. இப்போ பாருங்கள் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ 2 லிட்டரை 2 liter அப்படின்னு வச்சுப்போம். 2 liter minus 1.5 லிட்டர்னு எழுதலாம். இப்போ இதை 2.0 1.5 அப்படின்னு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு 2க்கு அப்புறம் எப்படி வரும், 2.0 லிட்டர் 1.5 லிட்டர் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 0.5 லிட்டர் ஓகேவா. இப்படியும் எழுதலாம். நீங்கள் இந்த மாதிரி எம்எல்லாம் மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணியும் எழுதலாம் ஓகேவா. வாங்க நம்ம 10th சம் பார்க்கலாம். Mr. Gupta insured a loss of ₹50,000 in his restaurant business. Mr. Gupta insured a loss of ₹50,000 in his restaurant business. So he improves the service and the quality of the product and starts to get a profit of ₹10,000 every month. Find the number of months in which he will recover his loss. இப்போ அவருக்கு குப்தாக்கு வந்து ஒரு 50,000 லாஸ் ஆகிடுச்சு அவரோட ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸில். அதை இன்சூர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஹீ இம்ப்ரூவ்ஸ், அவரோட சர்வீஸை குவாலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி திருப்பி வந்து பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணி மாதம் 10,000 ரூபாய் ஓகே, மாதம் 10,000 ரூபாய் ப்ராஃபிட் எடுக்கிறாரு. அப்போ இப்படி ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பித்தா அவர் எத்தனை மாதத்தில் அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்கள். நம்பர் ஆஃப் மந்த் இன் விச் மிஸ்டர் குப்தா வில் ரெக்கவர் இன் ஹிஸ் லாஸ் ஓகேவா. அவரோட லாஸை வந்து எப்படி அவர் ரெக்கவர் பண்ணுறாருன்றதான் எழுத போகிறோம். இப்போ 50,000 லாஸ் ஆகிருக்கா, எவ்ரி மந்த் 10,000ஆல் என்ன பண்ண போகிறாரு, அதை ரீகெயின் பண்ண போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க பாரு, 50,000 டிவைடட் பை 1000. இங்கே வந்து 4 zeros-க்கு 4 0 கேன்சல் பண்ணிடுவோமா, ரிமைண்ட் என்ன இருக்குது 5. ஸோ 5 months. இது இப்படி தான் ஆக்சுவலாக செய்வோம். ஆனால் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இன்டிஜரோட சப்ட்ராக்ஷன் பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், 50,000 ஃபஸ்ட்டு மைனஸ் 10,000 பண்ணோன்னா 40,000. திருப்பி 40,000 எகைன் எவ்ரி மந்த்து தானே, ஃபஸ்ட்டு மந்த்து 10,000 ப்ராஃபிட் எடுக்கிறாரு. அதில் ஒரு 10,000 ரூபாய் கழிஞ்சிருது அவருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அடுத்து திருப்பி 40,000லேருந்து திருப்பி நெக்ஸ்ட்டு மந்த்து 10,000 30,000 திருப்பி 30,000ல நெக்ஸ்ட் மந்த்து 10,000 இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது எப்போ 0 வருதுன்றது தான் நம்மளோட கவுண்டிங். இப்போ 1 2 3 4 5 பாருங்கள், 10,000 எத்தனை தடவை பண்ணியிருக்காங்க, 5 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 months ஆகுது. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம சிம்பிளாக இப்படி டிவைட் பண்ணி காமிச்சிருக்கிறோம் ஓகேவா. அப்போ அவர் எவ்வளோ மந்தில் அந்த ரெக்கவரி பண்ணுறாரு அந்த அமௌண்ட்டை, 5 months.
புரிஞ்சதா செல்லமே? தேங்க்யூ, பபாய், see you in next video.